இன்றைக்கு 4ஆம் அதிகாரம் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம். 4 வாரங்கள் 4 அதிகாரங்களை நாம் தியானித்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு மகா தேசம் எப்படி மனம் திரும்பினது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் திரும்புதல், எல்லாரும் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காருகிற ஒரு சூழ்நிலையை அந்த தீர்க்கதரிசி பிரசங்கித்த போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? மனம் திரும்பினார்கள். என்றைக்குமே கர்த்தருடைய வார்த்தை என்பது சாதாரணமானதில்லை. நம்ம நினைக்கலாம் சாதாரணமான பிரசங்கம், ஒரு சாதாரணமான செய்தி, ஒரு சாதாரணமான ஆண்டவருடைய வார்த்தை மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. யாரோ ஒருத்தர் ஒரு சினிமா நடிகருக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் கொடுத்தாங்க. இப்படி சும்மா சாதாரணமாக என்ன பண்ணார், ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பைபிள் கொடுத்தாரு. ஆனால் அந்த பைபிள் கொடுக்கப்பட்ட அந்த பைபிளை வாசிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னாச்சு, அவருடைய வாழ்க்கையில் உண்டானுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே அவருடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. அவர் சாட்சி சொன்னார். அப்போது ஏதோ சாதாரணமாக செய்கிற ஒரு காரியம், சாதாரணமாக சொல்லப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை, சாதாரணமாக பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்பது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. ஒரு தேசத்தில் உண்டாக்கினது. ஒரு தீர்க்கதரிசி போய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்த போது, அந்த தேசத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்த போது ஜனங்கள் எல்லாரும் ரட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி மனம் திரும்பினார்கள். அப்பொழுது என்ன நடந்ததுன்னு சொன்னார், ராஜா, அந்த தேசத்தினுடைய ராஜா தேசம் முழுவதிலும் என்ன பண்ணுறாரு, இதே காரியத்தை என்ன பண்ணுறாரு, தேசம் முழுவதிலும் அறிவிக்கிறார். அவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாரு, ரட்டுடுத்தி சாம்பல் உட்கார. இதுதான் எழுப்புதல். எழுப்புதல்னு சொன்னால் த பிக்கஸ்ட் ரிப்பண்டன்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். மனம் திரும்புதலின் பண்டிகை. எல்லாரும் சொல்லுங்க, மனம் திரும்புதலின் பண்டிகை. மனம் திரும்புதலின் பண்டிகை தான் எழுப்புதல். பாட்டு பாடுற பண்டிகை கிடையாது, டான்ஸ் ஆடுற பண்டிகை கிடையாது, கூட்டம் கூடுற பண்டிகை கிடையாது. நேற்று கூட்டம் கூடிச்சு பாருங்க. யாருக்காவது தெரியுமா? காலையில் எழுந்த உடனே எல்லாருக்கும் தலை மேலே இடி. எதுக்காக கூட்டின கூட்டம்? ஒரு சினிமா நடிகனை பார்க்குறதுக்காக கூட்டின கூட்டம். என்ன ஆச்சு? இன்னைக்கு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போது கூட்டம் கூடுறது எல்லாமே நாம் என்னன்னு எடுத்துக்க முடியாது, நல்ல காரியத்துக்காக கூடுறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் மனம் திரும்புதல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு தேசம் மனம் திரும்பும் போது, நான் சொன்னேன் போன வாரம், ஒரு குடும்பம் மனம் திரும்பும் போது, ஒரு சபை மனம் திரும்பும் போது, ஒரு தேசம் மனம் விரும்பும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் மிகப்பெரிய எழுப்புதலை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ எழுப்புதல்னு சொன்னால் த பிக்கஸ்ட் ரிப்பண்டன்ஸ் ஃபெஸ்டிவல், ஒரு மிகப்பெரிய மனம் திரும்பலின் பண்டிகை தான் எழுப்புதல். அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், நம்ம மனம் திரும்பாமல் நாம் போய் அடுத்தவன்கிட்ட போய் என்ன சொல்ல முடியாது, நீ மனம் திரும்புன்னு சொல்ல முடியாது. முதலாவதாக நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய உறவினர்கள், நம்ம எல்லாரும் மனம் திரும்பினாத்தான் அடுத்து நம்மை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், முதலாவது அவங்க என்ன செஞ்சாங்க, நினிவேல ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிகளாகிய நம்ம ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார வேண்டிய நேரத்துக்கு நேராக நம்மளுடைய தேசத்துக்காக, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக, நம்மளுடைய ஈரோட்டுக்காக நாம் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கதற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தது 4ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் நடக்கும்போது அவர்கள் எல்லாரும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி கடைசி வசனத்தில் வாசித்தோம். 4ஆம் வசனம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி,
கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும், மிகுந்த கிருபையும் உள்ளவரும், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி கோச்சிக்கிறாரு. நான் வாரத்தில் முதல் அதிகாரம் பிரசங்கிக்கும் போது சொன்னேன், அவனுடைய எண்ணங்கள் என்னன்னு சொன்னால், இந்த ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும். இந்த வசனத்தில் அது மறுபடியும் வெளிப்படுது. இந்த நினிவேயில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் யோனாவுடைய எண்ணங்கள். ஏன் என்று சொன்னால், இவர்கள் மிகப்பெரிய பாவிகள், கொடிய பாவிகள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவர்கள். இவர்களை கொண்டு எந்த நல்லது நமக்கு நடக்க போகிறது கிடையாது, யாருக்கு நல்லது கிடையாது, பேசாமல் தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கள. அந்த மாதிரி இவங்களை கொண்டு போய் அக்னியில் போட்டாத்தான் நாடு சுத்தமாகும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்ட யோனா ஆண்டவரை பார்த்து கோபம் அடைகிறான், கோச்சிக்கிறான். இப்போ ஆண்டவர் நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே, நான் முன்னமே தர்சீசுக்கு போக வேண்டிய முக்கியமான முடிவை நான் ஏன் எடுத்தேன்னு சொன்னால், உம்மை பற்றி எனக்கு தெரியும், ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God's compassion, God's mercy. நான் யார் மேல் கிருபை உள்ளவனாய் இருக்கிறனோ அவர் மேல் கிருபை உள்ளவனாய் இருப்பேன். நான் யாருக்கு இறங்க வேண்டுமோ அவர்களுக்கு நான் இறங்குவேன். நான் யாரை உயர்த்த விரும்புகிறேனோ அவர்களை நான் உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு சொன்னால், தேவனுடைய கிருபை அப்பேற்பட்டது, தேவனுடைய இரக்கம் அப்பேற்பட்டது. இத்தனை நாள் அழிக்கிறேன்னு சொன்னார். போய் நீ போய் பிரசங்கம் பண்ணு, எல்லாரையும் ஒருத்தர் விடாமல் நான் அழிக்க போகிறேன். சரி, அழிக்க தானே போகிறீங்க, நீங்களே அழிச்சுக்கோங்க, நமக்கு என்ன. எங்கேயோ போக வேண்டிய மறுபடியும் கூப்பிட்டு அவனை மீன் வயிற்றில் உட்கார வச்சு அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல், அவன் மனம் திரும்பி ரெண்டாவது அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி மறுபடியும் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுறான். அப்போ கூட அவனுக்கு இந்த தேசம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கிறது. நம்மளுடைய தேசம் காக்கப்படணும்னு எத்தனை பேருக்கு எண்ணம் இருக்குது? இல்லை எல்லாரும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கோபத்தை இறக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால். பீகாரின் மேலே இறக்கும், ஜார்க்கண்ட் மேலே இறக்கும், உத்தரப்பிரதேஷ் இயேசுவின் நாமத்தினால். சாமியாரெல்லாம் எல்லாம் அழிஞ்சு சாவிட்டோம். அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. எத்தனை கோயில் இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், இந்த ஃபோட்டோ கூட ஷேர் பண்ணணும்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலெல்லாம் ஒவ்வொரு புள்ளியாக வச்சுருந்தாங்க. பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக புள்ளியாக இருக்குது, எங்கேயுமே கேப் இல்லை, எல்லாம் சிவப்பு கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி. அது நம்மளுடைய தமிழ்நாடு, வெளி மாநிலம் கிடையாது, தமிழ்நாடு. அந்த புள்ளியெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாச்சுன்னு சொன்னால், அந்த புள்ளியெல்லாம் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், அந்த புள்ளிகள் எல்லாம் சபைகளாக மாறுச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் தேவ மகிமை. அல்லேலூயா. இந்து மதம்னா என்ன முதலாவது புரிஞ்சுக்கணும். பவுல் போய் என்ன பண்ணுறாரு, கிரேக்க மதத்துக்குள்ளே இருக்கிற கிரேக்க கடவுள்கள் எல்லாம் சிலைகளை வைத்து அவங்க ஒரு ஆலயத்தை, டெம்பிள்னு சொல்லலாம், ஹெலனிஸ்டிக் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேக்க மதத்தினுடைய கோயிலில் டு த அன்னோன் காட், எங்களுக்கு தெரியாத கடவுளுக்கு நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பவுல் போகிறாரு, அந்த கோயிலுக்குள்ளே போகிறாரு. கோயிலுக்குள்ளே போய் அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம்
டு த அன்னோன் காட். யாருன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த கடவுள்களை வணங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வணங்குற கடவுள் தான் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படியே என்ன அர்த்தம்? நீங்கள் கடவுளை தேடிட்டு இருக்கிற அந்த கடவுளை நான் உனக்கு காமிக்கிறேன். சுவிசேஷத்தில் ஒரு பகுதி. இந்து மக்கள் யாரு? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை கடவுளை தேடிட்டு தான் இருக்கிறான். 30 முக்கோடி தெய்வங்கள் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? ஒரு கடவுள் பத்தல, அதனால் இன்னொரு கடவுள். படிப்புக்கு ஒரு கடவுள், பொருளாதாரத்துக்கு ஒரு கடவுள், அடுத்தது கல்யாணத்துக்கு ஒரு கடவுள், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள், அடுத்து ஒருத்தனை அழிக்கிறதுக்கும் ஒரு கடவுள், பிசாசுகளை துரத்த அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசுகளை துரத்துவதற்கும் ஒரு கடவுள், மற்றவன் நம்ம மேலே எரிச்சல் அடையாமல், மற்றவன் நம்ம மேலே பொறாமை கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு கடவுள். இப்படியா உருவாக்கி 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 இன்னும் அது என்னவா மாறல? முழுசா ஒரே கடவுளாக அவங்களுக்கு கிடைக்கல. அப்போது 10வது நாள் தான் இன்னும் உருவாகிட்டே இருக்குது. இப்போ அதெல்லாம் கடந்து போய் ஒரு மனுஷன் கடவுளாய் மாறுகிறான். அந்த கடவுள் பைக் ஓட்டுறாரு, அந்த கடவுள் கார் ஓட்டுறாரு, இப்போ சினிமா நடிகர்கள் கூட டான்ஸ் ஆடுறாரு. அடுத்து இன்னொரு கடவுள், அவர் எங்கே போனார்னே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் காணாமல் போனவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவர் எந்த பாஸ்போர்ட்டில் போனார், எங்கே இருக்கிறான்னு தெரியல, வீடியோ மட்டும் வருது. இது வரைக்கும் கவர்மெண்டால் கண்டுபிடிக்க முடியல. எப்பேற்பட்ட கவர்மெண்ட்டுன்னு பாருங்கள். வீரப்பனை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கடவுளை இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்தியாவில் இருக்கிறாரா, வெளிநாடு போயிருக்கிறாரா, இல்லை திருவண்ணாமலையில் ஒளிஞ்சிருக்கிறாரா, யாருக்குமே தெரியாது. கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது, பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் தெரியாது, விசா ஆஃபீஸருக்கும் தெரியாது. அவரை பற்றி யாரும் வாயவே திறக்கிறதில்ல. மகா பெரிய கடவுள். இவர் உலகத்தையே உருவாக்கி உட்காந்துருக்கிறாராம், அதுவும் தெரியல. அப்போது இதெல்லாம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன வேணும்? தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த அன்னோன் காட், கடவுள் யார் என்ற தேடல் அவங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம குறை சொல்லலை, ஒரு அறியாமை, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அறியாமை, ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல், கடவுளை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால தான் அனுதினமும் ஒரு கடவுளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பவுல் சொல்கிறாரு. கிரேக்க மதத்தினுடைய கடவுள்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னு தெரியாமல் இவங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வணங்கி கொண்டு இருக்கிறீங்க. அதை தான், அந்த கடவுள்களை தான், அந்த ஒரே கடவுள் தான், கடவுள்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஒரே கடவுளை தான் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதே போல் இங்கே பார்க்கும்போது இவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த தேசம் அழிக்கப்பட வேண்டும், இந்த மதங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும், இந்த ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும், இவர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்பாக கர்த்தர் மனம் திரும்புதலையும் மன்னிப்பையும் கிருபையும் அளவில்லாமல் நினிவேன் மேலே என்ன பண்ணிட்டாரு? பொழிஞ்சிட்டாரு. இப்போ இவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. என்றைக்குமே நம்ம சொன்னதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் யார்? கடவுளா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு? பாதி பேர் சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு நடந்ததை மட்டும் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், அதே மாதிரி நடந்தது. நீங்கள் சொன்னால் எல்லாமே நடக்கணும். நடக்காமல் நிறைய இருக்குது, அதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. ஏதோ 1 2 நடந்துருச்சுன்னு வைங்க. அங்கே பூகம்பம் வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே சுனாமி வருகிறதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏதோ இடத்துல பூகம்பம் வரும், உலகத்தில் வராமையாக இருக்கும். உடனே என்ன பண்ணிடுவாங்க? அங்கே பூகம்பம் வந்ததுக்கும் நான் சொன்னதுக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுருவாங்க.
தீர்க்கதரிசிகள் சொல்றதே ஒரு சில நேரத்தில் நடக்காது. ஏன்னா அவங்க கடவுள் கிடையாது. தேவன் மனம் மாறினார். ஏன் மனம் மாறினார்? ஆண்டவருடைய தன்மையில எந்த மாற்றமும் கிடையாது. He is an unchanging God அப்படின்னு சொல்றோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தில் எந்த மாற்றமும் வராது. அவருடைய சத்தியத்தில் எந்த மாற்றமும் வராது. பாவத்தை எதிர்க்கிறாருன்னா பாவத்தை எதிர்க்கிறார், பரிசுத்தத்தை விரும்புகிறாருன்னா பரிசுத்தத்தை விரும்புகிறார், அதில் எந்த மாற்றமும் வராது. ஆனால் ஒரு மனுஷனை அழிக்க வேண்டும் என்ற இடத்துல மனதுருகி கிருபையினாலும் அன்பினாலும் அவங்க மேலே வைத்திருக்கிற கம்பேஷனேட் ஹார்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு இரக்கம் நிறைந்த ஒரு இருதயத்தினால் அவர் என்ன பண்ணுறாரு? அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மனம் மாறுகிறார். அடுத்து 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறதும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனான் நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். தினம்டார் அவரு போயா நீயாச்சு உங்க ஊழியமாச்சு அப்படின்ட்டு, சபையாச்சு ஆண்டவராச்சு கஷ்டப்பட்டு எங்கேயோ போகிற மனுஷனை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து பிரசங்கம் பண்ண சொல்லி கடைசியில் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. நீர் அழிப்பீர்னு சொல்லுவீர், கடைசியில் நீர் என்ன பண்ணிடுவீர்? மனம் திரும்பிடுவீர், மனம் மாறிடுவீர். நீர் மனம் மாறிடுவீர். இப்போ நான் என்ன ஆயிட்டேன்? பொய் தீர்க்கதரிசி ஆயிட்டேன். நீர் நல்லவர் ஆயிட்டீர், நான் பொய் தீர்க்கதரிசி ஆயிட்டேன். ஆண்டவர் செய்ய போகிறத எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. எல்லாரும் அக்னியில் தள்ளப்படணும், எல்லாரும் அக்னிக்குள்ளே போகணும், எல்லாரும் நரகத்துக்குள்ளே போகணும். இப்போ நல்ல ஒரு கேள்வி எழும்புது, எல்லாரும் நரகத்துக்கு போனால் பரலோகத்துக்கு போகிறவங்க யாரு? சொல்லுங்க. எல்லாரும் நரகத்துக்கு போயிட்டா இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, சொந்த பந்தம் 1000 விடுங்க, 100 பேர் வச்சுக்கோங்க. உங்கள் சொந்த பந்தம் மாமன் மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ண இடத்துல அப்படி இப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அந்த 100 பேரில் 70 பேர் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோம். ஒரு 30 பேர் தான் பரலோகத்துக்கு போவீங்க. அந்த 30 பேர் பரலோகத்தில் போய் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கும்? நம்ம சொந்தக்காரங்க 70 பேர் நரகத்துக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அதே போல தான் தேவனாகிய கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், இத்தனை பேர் இத்தனை ஜனங்கள் அழிக்கப்பட்டால் அதனால் உண்டாகுகிற நன்மை என்ன? அதனால் உண்டாகிற பலன் என்ன? யோனா கோச்சிட்டதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய அக்கினி இறங்கியிருக்கணும் அங்கே, ஆனால் இறங்கலை. எலியா ஜெபம் பண்ணும்போது அக்னி இறங்குச்சு. பாகால் தீர்க்கதரிசிலாம் என்ன பண்ணார்? வெட்டினார், ஒரே வெட்டினார். அப்போ ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுறார், எல்லாரும் அடுத்து வெட்டு, எல்லாரும் அழிச்சிரு. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த காரியம் நடக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்துட்டாங்க. பாருங்க, தேவனுடைய இருதயம் என்பது ஒரு சின்ன மனம் திரும்புதல்ல எப்படி அவருடைய இருதயம் மாறுதுன்னு பாருங்க. தாவீது சொல்றான், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு விலக்காமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு தெரியுது. அந்த சங்கீதம் வந்து ரொம்ப முக்கியமான சங்கீதம், லோவஸ்ட் பாயிண்ட் இன் இஸ் லைஃப். அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப தோல்வியின் முகத்தில், கஷ்டத்தின் மத்தியில்,
எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் நிற்கும்போது அந்த சங்கீதத்தை அவன் எழுதுறான். அந்த சங்கீதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நான் மனம் திரும்புகிறேன், நான் மனம் திரும்புகிறேன், நான் மனம் திரும்புகிறேன், ஐயோ என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, உம்முடைய காலை நான் பிடிச்சிக்கிறேன், உம்முடைய கையை நான் பிடிச்சிக்கிறேன், எதையாவது செய்து என் பாவத்தை மன்னித்து என்னை மறுபடியும் பனியை போல மென்மையாய் என்னை பரிசுத்தப்படுத்தும், ரினியூ மீ, மேக் மை ஹார்ட் கிளீன் அப்படின்னு சொல்லுவாப்புல. என்னுடைய இருதயத்தை மறுபடியுமாக பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய பரிசுத்த ஆவியை எண்ணெயிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்படின்னா தெரிஞ்சு போச்சு, நான் இன்னைக்கு மனம் திரும்பலன்னு சொன்னால் ஆண்டவர் என்னை விட்டு விலகி விடுவார், அவருடைய சமூகம் என்னை விட்டு விலகி விடும், ஒரு நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கதறுவார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மிகப்பெரிய மன்னிப்பையும் கிருபையையும் தாவீதின் மேலே ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல ஒரு சின்ன மனம் திரும்புதல் தேவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுது, மாற பண்ணுகிறது. ஆண்டவருடைய இருதயம் அசைக்கப்படுகிறது. அவருடைய இரக்கம் அளவில்லாமல் இந்த நினிவேயின் ஜனங்கள் மேலே இறங்கி வந்ததுனால தேவன் அவங்க மேலே வருகிற கோபத்திலிருந்து, அக்கினியிலிருந்து, அவங்க மேலே வருகிற அழிவிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார், மனம் மாறினார். இப்போ யோனா நல்ல ஒரு மரத்துக்கு கீழே போய் என்ன பண்ணுறாரு, கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, கோச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அட போங்க பாஸ்டர் அப்படின்ட்டு போயிடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி இவர் கோச்சிக்கிட்டு போய் ஒரு மரத்துக்கு அடியில் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த தேசத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆவணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆவணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். என்ன செடி இது பாருங்க எல்லாரும், ஒரு ஆமணுக்கு செடியை கர்த்தர் முளைக்க பண்ணி அது நல்லா வளர செய்து நல்லா குழு குழுன்னு என்ன பண்ணுது, அப்படியே நல்லா காற்றடிக்குது. அவனுக்கு சூப்பராக இருக்குது, எதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த எத்தனை பேர் மரத்துக்கு அடியில் நிழலில் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல, அந்த காற்றுல அப்படியே நல்லா தூக்கம் வரும். நான் நிறைய முறை என்ன பண்ணியிருக்கிறேன், அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை அனுபவிச்சிருக்கிறேன். நல்லா சூப்பராக நல்லா ஒரு காற்று அடிக்கும் பாருங்கள், நல்லா நமக்கு அப்படியே தூக்கமாக இருக்கும். ஒரு மரத்தினுடைய நிழல் அவ்வளவு இன்பமாக இருக்கிறது. ஏற்கனவே கோச்சிட்டு உட்காந்துருக்கிறான், அதில் இதுவும் ரொம்ப ரொம்ப இதமாக போயிடுச்சு. வா நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது. ஏசியோட இந்த இயற்கை அவ்வளவு அழகானது. ஏசி போட்டுட்டு உட்காந்துருக்குறோம் பாருங்கள், நமக்கு உடம்பு சூடு தான் ஏறும். அதுபோல் இந்த மரத்தின் அடியில் உட்காருக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கேயே உட்காந்துக்கலாம் போல இருக்குது. அந்த நிழலை கொடுத்த பிறகு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பூச்சியை கட்டளையிட்டு அந்த ஆமணக்கு செடியை ஃபுல்லாக என்ன பண்ணிருச்சு, அந்த பூச்சி போய் அரிச்சு எடுத்துருச்சு. அரிச்சு எடுத்த பிறகு இப்போ சூரியன் வருது. சூரியனோடு சேர்த்து உஷ்ணமான காற்று. மே மாதம், ஏப்ரல் மாதம் ஈரோடு பட்டணம் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கலெக்டரேட் சிக்னல் போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு செடி மரம் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒட்டின மாதிரி ஒரு மரம். வண்டி ஓட்டுறவன் எல்லாம் போய் அங்கே போய் பார்க் பண்ணிட்டு நின்றுருப்பான். கொஞ்சம் சந்து கிடச்சாலும் அதில் போய் பூந்துக்கிட்டு அதில் போய் நின்றுக்குவாங்க. சிக்னலே காலியாக இருக்கும். நானே ஆச்சரியப்படுவேன், என்னடா சிக்னல் போட்டுருக்கான் ஒருத்தனை கூட காணோம்,
எல்லாம் பார்த்தா இந்த பக்கம் மரத்துக்கு கீழே நின்றுப்பாங்க. அப்புறம் ஆன் பண்ணோன்னா சர்ன்னு பறந்துட்டு போவாங்க எல்லாரும். அந்த ஒரு மரத்துக்கு கீழே அத்தனை வாகன ஓட்டிகள் போய் என்ன பண்ணுறாங்க, தஞ்சம் மூந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த செடியை ஆண்டவர் அரிச்சிட்டாருன்னா யோசனை பண்ணுங்க. அதுதான் யோனாவுக்கு நடந்துச்சு. அந்த மரத்தை என்ன பண்ணிட்டாரு, பூச்சியை வெட்டி என்ன பண்ணிட்டாரு, ஃபுல்லாக அந்த பூச்சி ஃபுல்லாக அரிச்சு எடுத்துருச்சு. இப்போ வெயில் அடிக்குது, உஷ்ண காற்று அடிக்குது, யோனாவால் தாங்க முடியல, கஷ்டப்படுறான், உபத்திரவப்படுறான். ஐயோ எரியுதே, தூங்க முடியலையே, கோபம் அப்படியே வருது பயங்கரமா. சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாக இருக்கும். ஒரு முறை எங்கள் வீட்டில் ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு. போன மார்ச் மாதமோ ஏப்ரல், அது வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு பாருங்கள். கடைசியில் அது ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு, எல்லாம் ஃபேனை போட்டு தூங்குங்க அப்படின்ட்டு நான் மட்டும் தூங்கிட்டேன். பார்த்தா என் பையன் இந்த பக்கம் உதைக்கிறான், என் பொண்ணு அந்த பக்கம் உதைக்கிறான். 2 பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி உதைக்கிறாங்க. அப்படி திரும்புகிறான், இப்படி திரும்புகிறான். பா சாமி இவங்களோட தூங்கவே முடியாது. அடுத்த நாளே ஏசிக்காரனுக்கு ஃபோன் போட்டேன். என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, எதையாவது சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து மாட்டு, இல்லைனா நான் தூங்க முடியாதாட்டு இருக்குது எங்கள் வீட்டில். சார் உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, ஈரோடு ஃபுல்லாக இதே பிரச்சனை தான், நான் எங்கே போகிறது, வெயிட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறான் அவன். 1 வாரம் ஆயிடுச்சு ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து. ஆனால் அந்த 1 வாரம் இவங்க போட்ட எட்டி உதச்சாங்க பாருங்க, இந்தாண்டி அந்தாண்டி, இப்படி திரும்புகிறான் அப்படி திரும்புகிறான். ஒரு முறை படுத்து பழகிட்டாங்கன்னா அது இல்லாமல் என்ன பண்ண முடியல, தூங்க முடியல. அதே போல தான் வெயில் நேரத்தில் நல்லா இதமாக இருந்துச்சு, செடி நல்லா குழு குழுன்னு காற்று வந்துச்சு, எல்லாம் அரிச்சு எடுத்த பிறகு வெயில் அடிக்குது, உஷ்ணம் அடிக்குது. யோனாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்க முடியல. நான் மறிப்பது நலமாக இருக்கும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டான். இப்போதான் ஆண்டவர் யோனாவை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது என்றான். அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்தும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயோ. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இவன் நட்டானா அந்த செடியை, இவன் நடலை. இவன் தண்ணி ஊத்துனானா, இவனும் தண்ணி ஊற்றலை. ஆனால் அதுவாக வளர்ந்துச்சு, அதுவாக முளைச்சிச்சு, வளர வளர அதுவாக வளர்ந்து என்ன பண்ணிச்சு, நல்லா நிழல் கொடுத்துச்சு. பெனிஃபிட்டை மட்டும் இவர் நல்லா என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. இப்போ அந்த மரம் இல்லைன்னு சொல்லி இவனுக்கு கோபம் வருது. யாருக்கு கோபம் வருது? இவனுக்கு கோபம் வருது. நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, அழிக்கிறது ரொம்ப ஈஸி, கட்டி எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அது எது வந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றை கட்டி எழுப்புறதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. ஒருத்தர் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு நான் ஒரு பாஸ்டர், என்னை நீங்கள் எல்லோரும் நம்பணும். ஒரே நாளில் நம்பிடுவீங்களா? ஒரே நாளில் நம்பிடுவீங்களான்னு கேட்குறேன். நம்ப மாட்டீங்க. பல வருஷம், இப்போ 14 வருஷம் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். 14 வருஷமாக நீங்கள் என்னை பார்க்குறீங்க. ஒவ்வொரு நாளாக அந்த நம்பிக்கை என்ன பண்ணிகிட்டு இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நினச்சா இந்த நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் அழிக்க முடியும். அதனால தான் சொல்கிறது, அழிக்கிறது ஈஸி, கட்டி எழுப்புறது ரொம்ப கஷ்டம். இந்த சபை இருக்குது, ஆலயம், இதை டெமாலிஷ் சர்வீஸ் இருக்கிறான் ஈரோட்டில். அவனை கூப்பிட்டோன்னா 1/2 மணி நேரத்தில் அடித்து தள்ளிடுவான், அப்படியே தரைமட்டம் ஆயிரும்.
எத்தனையோ வீடுகளெல்லாம் இடிக்கிறாங்க பாருங்க, அரை மணி நேரத்தில் இடிச்சு தள்ளிடுவான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சபையை மறுபடியும் கட்டி எழுப்பணும்னு சொன்னால் முடியாது, பல ஆண்டுகள் ஆகும். அன்னைக்கு விற்ற மண் ரேட் என்ன, இன்னைக்கு விற்ற மண் ரேட் என்ன? நான் வீடு கட்டி இப்போ சுண்ணாம்பாக போயிட்டேன். சுண்ணாம்பு அடிக்கிறோனோ இல்லையோ நான் சுண்ணாம்பு ஆயிட்டேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு ரேட்டு, அப்படியே போக 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 ஒரு ரேட்டு, முடிகிறப்போ ஒரு ரேட்டு, கடைசியில் எல்லோரும் சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுறாங்க. அன்னைக்கு விற்ற சிமெண்ட் ரேட் என்ன, இன்னைக்கு விற்கிற சிமெண்ட் ரேட் என்ன, அன்னைக்கு உண்டான ஸ்டீல் ப்ரைஸ் என்ன, இன்னைக்கு உண்டான ஸ்டீல் ப்ரைஸ் என்ன, அன்னைக்கு உண்டான இது என்ன, இன்னைக்கு உண்டானது என்ன, இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஆனால் அழிக்கிறது ரொம்ப ஈஸி, யாருனாலும் அழிக்கலாம், எப்படினாலும் அழிக்கலாம். இப்போ இதுதான் கேட்குறாரு ஆண்டவர், எவனாவை பார்த்து கேட்கிறாரு, நீ முளைக்க பண்ணலை, நீ வளர்த்தவில்லை, ஆனால் நீ அந்த செடியினுடைய நிழலை அனுபவித்து கொண்டிருக்கிற உனக்கு இப்பொழுது அந்த செடி இல்லாமல் போனது எவ்வளவு பெரிய வருத்தத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கிறது. நல்லா சூப்பராக உட்காந்து நல்லா சூப்பராக அனுபவிச்சுட்டு இருந்தோம், ஆனால் இன்னைக்கு அது இல்லை. அப்போ இப்பேற்பட்ட உன்னுடைய கோபம் நியாயமாக இருக்குன்னு சொன்னால் 16ஆம் வசனம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும், 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும், அநேக மிருக ஜீவன்களும், அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக, மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ, நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நினிவேவை உருவாக்குவது கஷ்டம். 120,000 பேருக்கும் அதிகமாக இருக்கிற ஜனங்களை என்னால் 5 நிமிடத்தில் அழிக்க முடியும். ஆனால் அந்த 120,000 பேருக்கு அதிகமாக இருக்கிற ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் பாதுகாக்க வேண்டும். அழிக்கிறது ஈஸி, கட்டி எழுப்புறது கஷ்டம். அல்லேலூயா. என்றைக்குமே நம்ம அழிவுக்கு என்ன பண்ணக்கூடாது, துணை போகக்கூடாது. ஒருத்தவங்க அழிக்கிற காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போய் ஜாயின் பண்ணவே கூடாது, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா சரி வாங்க, அவனை அழிக்கிறது ஈஸி, ஆனால் அதனால் நமக்கு உண்டான பயன் என்ன? இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு இதில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நரகத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸி. இப்போ ரெண்டாவது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஆண்டவர் வரல ஆண்டவர் வரல. ஆண்டவர் வர்றது ரொம்ப ஈஸி, இன்னைக்கு கூட வந்துடுவார், இன்னைக்கு மதியானம் கூட வந்துடுவார். போன வாரம் அப்படித்தான் யாரோ ஆண்டவர் வராருன்னு சொல்லிட்டு யார் ஆப்பிரிக்காவில் போய் என்ன பண்ணாங்களாம், ஒரு கிரவுண்டில் போய் நின்றுட்டு எல்லோரும் வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டுருக்குறாங்க. யாரோ ஒரு பாஸ்டர் இன்றைக்கி நைட்டு ஆண்டவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 23 ஆண்டவர் வந்துடுவார்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுருக்கிறான். கடைசியில் பார்த்தா அவர் வரல, எல்லோரும் கடுப்பாயிட்டான், எல்லோரும் பாஸ்டர் அடிக்க போயிட்டான். ஏண்டா நீ தானே சொன்ன இன்றைக்கி ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வருகிற நேரத்தையும் காலத்தையும் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் வசனம் இதுதான், இன்னைக்கு வரனால அவர் வந்துடுவார். ஆனால் இன்றைக்கி அவர் வந்துட்டாருன்னு சொன்னால் எல்லோரும் அழிஞ்சு போகணும். ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது, ஒருவேளை தேவன் இன்றைக்கு வந்தார்னு சொன்னால் எல்லாரும் அழிஞ்சு போவாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை காட்டிலும் அழிக்கப்பட்டவர்களே அநேகராக இருப்பார்கள். அதனால தான் தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிறார்? 120,000க்கும் மேலே அதிகமாக இருக்கிற ஜனங்கள் அவங்க பாதுகாக்கப்பட வேண்டாமா, அவங்க அழிக்கப்படணுமா? அப்பேற்பட்ட கடவுளாக நான் அந்த மிருக ஜீவன்களாம் அவங்களெல்லாம் உருவாக்கினவன். நான் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் நான் அழிச்சிருவேனா? அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய இனம், நம்மளுடைய தமிழ் மொழி பேசுகிற ஜனங்கள், நம்மளுடைய ஈரோட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, 5 நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பரலோகம் போகணுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்.
ஆனால் அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நம் ஜனம், நம் மக்கள், நம் இனம், இவங்க எல்லாம் ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு தேவனுடைய அளவற்ற அன்பையும் கிருபையும் பெற்றவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், மனம் திரும்பினவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் வந்து சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் ஆண்டவர் வராமல் இருக்காரு. நாம் எல்லாம் வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். மாறனாதா இயேசுவி நாமத்தினால இன்றைக்கே வாரும் ஆண்டவர். நாளைக்கு எனக்கு கடன் கட்ட முடியாது. எத்தனை நாள் நான் கட்டிகிட்டு இருக்கிறது? இன்றைக்கே இயேசு வந்துட்டாருன்னா என்ன பண்ணலாம்? அப்படியே மேலே ஏறி போயிடலாம், ஜாலியாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், ரொம்ப கஷ்டப்படாதீங்க பாஸ்டர், கவலையெல்லாம் படாதீங்க, ஆண்டவர் சீக்கிரமாக வந்துடுவார். நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்க? ஆண்டவர் சீக்கிரமாக வந்துடுவார், இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக இருங்க, அப்படியே நம்ம எல்லோரும் போயிடலாம் மேலே அப்படின்ட்டார். ஆண்டவர் வர்றது ரொம்ப ஈஸியான காரியம்தான். ஆனால் அவர் வந்துட்டாருன்னு சொன்னால் எத்தனை மக்கள் அழிக்கப்படுறாங்க இன்னைக்கு? மகா நகரங்கள் இன்னைக்கு ரட்சிப்பின் சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதா? மனந்திரும்பலின் சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதா? மும்பை தேசம், மும்பை பட்டணம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? சென்னை பட்டணம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? பெங்களூரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? டெல்லி ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? கொல்கத்தா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? கோவா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? குஜராத்தில் உள்ள அகமதாபாத் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? இதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்திய தேசத்தை அழிக்கிறது ஈஸி, இந்திய மக்கள் அழிக்கிறது ஈஸி. ஆனால் வேர்ல்டில் இருக்கிற பாப்புலேஷனில் 40% 50% இந்தியாவை அழித்தாலே அழிஞ்சு போயிடும். அப்படித்தான் இருக்குது. நம்ம இத்தனை மொழி பேசுகிற மக்கள் அழிக்கப்படுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நடலை, நீ தண்ணி ஊற்றலை, ஆனால் அதனுடைய நிழலை என்ன பண்ணிகிட்டு இருந்த, அனுபவிச்சுட்டு இருந்த. இப்போ அது இல்லைங்கும்போது உனக்கு எவ்வளோ வருத்தம் வருது. அதே போல தான் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணல, அழிக்கிறதுக்காக அந்த உலகத்தை படைக்கலை. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய இருதயம். ஆண்டவருடைய இருதயம் என்ன? எல்லாரும் கெட்டு நரகத்துக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய இருதயம் என்ன? தகப்பன் வீட்டில் மகன் திரும்பி வந்தது போல எல்லாரும் தகப்பன் வீட்டில் பிரவேசிக்கணும் என்பது தான் ஆண்டவருடைய இருதயம். அதுதான் ஆண்டவருடைய சித்தம், அதுதான் ஆண்டவருடைய திட்டமும் கூட. அல்லேலூயா. அப்போ எழுப்புதல், மறுபடியும் எழுப்புதலுக்கு போவோம். இப்போ ஆண்டவருடைய இருதயத்தை அறிஞ்சவங்களா எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன பாஸ்டர், ஆண்டவருடைய இருதயம் என்னன்னு தெரியாமையே எழுப்புதல் எழுப்புதல் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவர்களாய். அப்போ ஆண்டவருடைய இருதயம் என்ன? கம்பேஷனேட் ஹார்ட், மனம் இரக்கமும் நீடிய பொறுமையும் மகா கிருபையும் உள்ளவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இப்போ எல்லாரும் எப்படி பார்க்கணும்? கிருபை உள்ளவங்களா பார்க்கணும். இப்போ எல்லாரும் மேலே எப்படி இருக்கணும்? இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும். ஒருத்தர் 15 முறை ஜெபம் பண்ணுங்கிறான், சர்ச்சுக்கு மட்டும் வரமாட்டேங்கிறான். ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு ஆள் எனக்கே கோபம் வந்துருச்சு, இனிமேல் உனக்கு ஜெபமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போடா. ஆலயத்துக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிற, வரமாட்டேங்கிற. ஆனால் ஏதாவது ஒன்றுன்னா சும்மா ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணிட்டுக்கிற சொல்லலான்னு தோணுச்சு. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகா கிருபையும் இரக்கமும் நீடிய பொறுமையும் உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ நான் எப்படி இருக்க வேண்டும்? கொஞ்சம் இரக்கம் காண்பிக்கிறவனாக இருக்க வேண்டும். சரி, என்னப்பா ஜெபமா? இன்னொரு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுறதில் நம்ம என்ன குறைஞ்சா போக போகிறோம்? ஒரு நாள் ஆலயத்துக்கு வருவான் நிச்சயமா. ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போகிறோம் பாஸ்டர், அந்த மக்களெல்லாம் சந்திச்சுட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றேன், வரவே மாட்டேங்கிறாங்க. சரி, வராதனால என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டுடலாமா? இல்லை, தேவன் இன்னும் அவங்க மேலே மனம் இரக்கமும் நீடிய பொறுமையும் உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார் நிச்சயமாக. ஒரு நாள் அவனுடைய மனது
மாற்றப்படும். அப்போ தேவனால் அழைக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய விசுவாசிகளாக இருக்கிறோம். நாம் ஊழியம் செய்யும் போது எப்படி செய்யணும்? எல்லாரும் அழிஞ்சு போகணும், எல்லாரும் ஒழிஞ்சு போகணும், எல்லாரும் அழிக்கப்படணும். இயேசுவி நாமத்தினால இவர்களை சபிக்கிறேன், அவர்களை சபிக்கிறேன், இவர்களை நரகத்துக்கு தள்ளுகிறேன் ஆண்டவரே. நீ நரகத்துக்கு போவ, நீ பரலோகத்துக்கு போகவே மாட்ட. மிகப்பெரிய ஒரு சம்பவம் போன வாரத்தில் நடந்துச்சு அமெரிக்காவில். அந்த ஒரு நல்ல ஒரு வாலிபன் 1994 தான் பிறந்திருக்கிறார். நான் பல முறை என்ன பண்ணேன், இந்த பிரசங்கத்தில் நான் நிறைய காரியங்கள் இந்த ஓரின சேர்க்கை, மென் டு மென், உமன் டு உமன், லிவிங் டுகெதர், கல்யாணம் பண்ணுறவங்க, இவங்களை குறித்து நான் நிறைய பேசினேன். அது ஒரு கிரேட்டஸ்ட் த்ரெட்டு. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு இப்போ தெரியாது, இது டெவலப் ஆகிட்டே இருக்குது. பலமுறை சொல்லியிருக்கிறேன், பாவ வாழ்க்கையிலே ரொம்ப மோசமானது இதுதான். ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து ஒரே சுட்டுட்டான், கழுத்திலிருந்து அப்படியே ரத்தம் கொப்புளிச்சு அப்படியே கீழே விழுந்து செத்தான் அந்த மனுஷன். என்னையா தப்பு செய்தான்? இந்த பாவ வாழ்க்கைக்கு விரோதமாக நிறைய இடத்துல பேசிகிட்டு இருந்தான். ஆணுக்கு கர்த்தர் பெண்ணை தான் வச்சிருக்கிறாரு, ஒரு பெண்ணுக்கு கர்த்தர் ஆணை தான் வச்சிருக்கிறாரு, ஆணுக்கு ஆண் படைக்கப்படலை, பெண்ணுக்கு பெண் படைக்கப்படலைன்னு சொன்னான். அடுத்தது சொன்னான், குழந்தைகளை பெற்றெடுக்கிறது என்பது தேவன் உண்டு பண்ணின மிகப்பெரிய ஒரு பாக்கியம், தேவனால் படைக்கப்பட்ட உயிர் அது, அதில் விளையாடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் எக்கை ஃப்ரீஸ் பண்ணுறது, குளோனிங் பண்ணுறது, மற்றொரு விந்தணு எடுத்து அந்த எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணி இன்னொரு தாயின் மூலமாய் குழந்தையை பெற்றெடுப்பது, இந்த மாதிரியான காரியம் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், இதெல்லாம் பாவம்னு சொன்னான். பண்ணுறவங்களுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு, கொலை பண்ணான், துப்பாக்கி எடுத்து ஒரே சுட்டான். ஏன் சுட்டான்? அவன் அந்த வாழ்க்கையில் இருக்கிறான். சுட்டவனுடைய வாழ்க்கை என்ன? அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, இவன் ஒரு பாய், இவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்டு சுடுறான்னு சொன்னால் எடுத்து சுட்டான். இது ஒரு போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய யுத்தம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இன்னும் கிருபை உள்ளவராக தான் இருக்கிறாரு. மனம் இரக்கமும் நீடிய பொறுமையும் கிருபையும் உள்ள தேவன். அவருடைய மனைவி மைக்க வாங்கி எல்லாரும் வீடியோவில் போட்டு காட்டினாங்க, நியூஸில் போட்டு காமிச்சாங்க. மனைவி மைக்க வாங்கி, என் கணவனை கொன்றவனை நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. கணவனை கொன்றவனை நான் என்ன பண்ணுறேன்? மனதார மன்னிக்கிறேன். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அங்கே கோபப்பட்டிருந்தா அப்படியே அக்கினியை இறக்கி அந்த சிலுவையில் இருக்கிற அவங்களோடு சேர்த்து எல்லாரையும் போட்டு அடித்து நொறுக்கி எல்லாரையும் சாபமாக்கியிருக்கலாம், பஸ்மமாக்கியிருக்கலாம். ஆனால் அவருடைய ஜபம் என்னன்னு சொன்னால், பிதாவே இவர்களை மன்னியும். ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் அந்த ப்ரேயர் பண்ணலன்னு சொன்னால் அவருடைய இத்தனை நாள் ஊழியம், அவர் பூமிக்கு வந்தது, அவர் பிரசங்கம் செய்தது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். பிசாசு அதை தான் எதிர்நோக்கி இருக்கிறான். பிசாசு எதை நோக்கி இருக்கிறான்? அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னியும்னு ஜெபம் பண்ணலன்னா அவர் உயிர் தெள்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவரும் பாவியாக இருப்பார். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? எவ்வளோ உடம்பு தாங்க முடியல, அவ்வளவு டார்ச்சர், அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு அடி உத எல்லாவற்றையும் தாங்கினவராய் இன்னும் மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிலுவையில் மரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தருக்கு கொடுக்குற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்னன்னு சொன்னால் மன்னிப்பு தான். கொண்டு போய் ஜெயிலில் போடுறதோ, கொண்டு போய் தூக்கில் போடுறதோ மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கிடையாது. அவனை மன்னிச்சு பாருங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அவன் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். சொல்கிறது ஈஸி, ஆனால் செய்கிறது கஷ்டங்கிற மாதிரி. ஆனால் தேவனாகிய கர்த்தர்
தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார்? அளவற்ற கிருபையும் அளவற்ற மன்னிப்பையும் அளவற்ற இரக்கத்தையும் என்ன பண்ணினார்? நினிவேயின் ஜனங்கள் மேலே அவர் காண்பித்தார். இதன் மூலமாய் நாம் என்ன அறிந்து கொள்ளலாம்? இந்த 4ஆம் அதிகாரத்தில் முக்கியமான காரியம் என்ன அறிந்து கொள்ளலான்னு சொன்னால், தேவனுடைய இருதயம், த ஹார்ட் ஆஃப் அவர் காட், நம்முடைய தகப்பனுடைய இருதயம் அது எப்பேற்பட்டதுன்னு சொன்னால், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் அவருடைய இரக்கத்தின் கீழே வரணும், எல்லாரும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் பரிசுத்தவான்களாக்கப்படணும், எல்லாரும் தேவனுடைய வீட்டில் நித்திய வீட்டில் போய் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் திட்டமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பி நிற்போம். கடைசி வசனம் ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிப்பாமல் இருப்பேனோ, இந்த ஜனங்களுக்காக நான் மனம் வருந்தாமல் இருப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஒரு தகப்பனுடைய கோபம் எப்படி கொஞ்ச நாளைக்கோ அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கோபமும் அப்படித்தான். பாவிகள் மேலே தேவனுடைய கோபம் வருகிறது. ஆனால் அவங்க எல்லாம் அழிக்கப்படணும், அவங்கெல்லாம் அழிந்து போகணும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவங்க எல்லாம் மனம் திரும்பணும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். உங்களோட நண்பர்கள், உங்களோடு இருக்கிற ஜனங்கள், உங்க கூட வேலை செய்கிறவங்க, உங்களுடைய சொந்தம், அவங்களெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்கள குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்க மூலமா கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எப்படி யோனாவை அழைத்து யோனாவை பயன்படுத்தி நினிவேன் வருகிற ஜனங்களை ஒரு முறை ரட்சித்தாரோ, அதே போல உங்களை கொண்டு, உங்களை யோனாவாய் கர்த்தர் பயன்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மக்கள், உங்களுடைய உறவினர்களை ரட்சிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது, திட்டமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு சொல்லுங்க. ஒருவேளை அவங்க மிகப்பெரிய பாவத்தில் இருக்கலாம், விக்கிரக ஆராதனையில் இருக்கலாம், ஒருவேளை அவங்க பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் போய் ஆண்டவருடைய அளவற்ற கிருபையும் அன்பையும் அவர்களுக்கு எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க, வசனத்தை பிரசங்கிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காருங்க. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உபவாசம் இருந்து, ஆண்டவரே இந்த மக்களை ரட்சியும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. எத்தனை பேர் நம்மளுடைய ஈரோடு பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க? 10 தாலுக்காக்கள் ஈரோடு பட்டணத்தில் இருக்கிறது. இந்த 10 தாலுக்கால எத்தனை கிராமங்கள் இருக்குது? அந்த கிராமங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனையோ மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, எத்தனையோ ஜாதி பிரிவினைகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான கட்டுப்பாடுகள் இந்த கிராமங்களில் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் சந்திக்கப்படணும், இவங்கெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பாரம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது உங்களுக்குள்ள? அடுத்து தமிழ்நாடு சந்திக்கப்படணும் ஆண்டவரே, தமிழ்நாடு ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற பாரம் எத்தனை பேருக்குள்ள இருக்குது? அடுத்து எங்களுடைய தேசம், இந்திய தேசம், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேசம், நாங்கள் பிறந்த இந்த பூமி, நாங்கள் இந்த மண், ஆண்டவரே எங்களுடைய தேசிய கீதத்தை நாங்கள் பாடும்போது எங்களுடைய கையெல்லாம் அப்படியே ஜெயகேன்னு சொல்லும்போது எப்படி நாங்கள் எங்களுடைய தேசத்தினுடைய உணர்வை பெற்றவங்களாக இருக்கிறோம், அதே போல்
இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பாரம் எத்தனை பேருக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் உபவாசம் இருந்து இந்த தேசம் சந்திக்கப்பட, இந்த தேசம் ரட்சிக்கப்பட, இந்த மக்கள் எல்லாம் அழிக்கப்படக்கூடாது, இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாகணும்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு மணி நேரமாவது நீங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? எப்போ பார்த்தாலும் நமக்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நமக்கு இன்னும் நிறைய பணம் வேணும், அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர இந்த மக்கள் எல்லாம் சந்திக்கப்படணும், இவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், இவங்க எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாகணும்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் உபவாசம் இருந்து இவங்க எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் உபவாசம் இருந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை இல்லைன்னு சொன்னால் அதை இப்பொழுதே ஆரம்பம் செய்யுங்க. அதுக்காக பிரயாசப்படுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தீர்க்கதரிசியாக வச்சிருக்கிறார். அழைப்பை பற்றி முதலாம் வாரத்தில் சொன்னேன். நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து எங்கேயுமே விலகி ஓட முடியாது. ஓடணும்னு நினைச்சாலும் மறுபடியும் கர்த்தர் உங்களை ஊழியத்தில் திரும்ப கொண்டு வருவார். நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கங்கே இடத்துல கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியில் வைத்திருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். நீங்கள் டீச்சிங் பண்ணுற உங்களுடைய ஸ்கூலில் கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். அந்தந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஆரம்பிங்க, சொல்ல ஆரம்பிங்க. மிகப்பெரிய ஒரு மனம் திரும்பலை கர்த்தர் ஏற்படுத்துவார். நம்முடைய பட்டணத்தில் ஏற்படுத்துவார், நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவார், நம்முடைய தேசத்தில் ஏற்படுத்துவார். ஒரு எழுப்புதலை நாம் எல்லாரும் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த யோனாவின் புஸ்தகத்திலிருந்து அநேக வசனங்களை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி அதிகாரத்திலும் கூட தேவனுடைய இருதயம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, உலகத்தை உருவாக்குவது எவ்வளவு கடினம், உலகத்தில் உள்ள ஜனங்களை எப்படி ஆசையாய் நீர் படைத்திருப்பீர், உம்முடைய பிள்ளைகளாய் நீர் படைத்திருக்கிறீர். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறார் என்று. அந்த சாயல் அழிந்து போவது ஆண்டுடைய சித்தம் அல்ல, ஆண்டுடைய திட்டம் அல்ல. இவர்கள் எல்லாரும் கொத்து கொத்தாய் நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தகப்பன் வீட்டில் பிரவேசிக்க வேண்டும் என்பதையே நீர் விரும்பி அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த நாட்களை சீக்கிரமாய் நீர் எங்களுக்கு தாரும். மனம் திரும்பலின் நாட்களை எங்கள் சபையில் தாரும், எங்கள் குடும்பத்தில் தாரும், எங்கள் தேசத்தில் தாரும். ஒரு எழுப்புதலின் சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. அதற்காய் நாங்கள் ஆவலாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அநேக விசுவாசிகள் ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும், செபிக்க வர வேண்டும். ஒரு பாரம் இல்லாமல் இருக்கிறார்களே, இயேசுவி நாமத்தினால ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஒரு ஜெப வாஞ்சையும் தாகத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன். அப்பா, ஹல்லேலூயா, நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், சமாதானத்தையும் தாரும், சந்தோஷத்தை தாரும், வழி நடத்தும். சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. உங்கரம் நீட்டி, உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி
உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.